நல்ல கலைஞர், திறமையான கலைஞர் ரோபோ சங்கர் சாரு முதல் ஹீரோவா நடிச்ச அம்பின்ற படத்துல இணை இயக்குனரா நான் வேலை செஞ்சேன். அப்போ சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை, மருந்து சாப்பிட்டுருந்தாரு, நாட்டு மருந்து. அந்த உடலை வருத்தி நடித்தவர். அவருடைய நடிப்பை எல்லாரும் வரவேற்பு உங்களுக்கு தெரியும். அதனால வந்து என்ன சொல்றது, அவங்க குடும்பத்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். வயசாகி ஆரோக்கியமா இருந்தா அது சுதந்திரம். ஆனா இந்த மாதிரி ஒரு 46 வயசுல ஒரு நல்ல உயரத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனா இருக்கிற டைம்ல வரக்கூடிய மரணம் விபத்துக்கு சமமானது. இங்க இத சொல்லியே ஆகணும். அந்த விபத்து அவரால் தான் ஏற்படுத்திக்கிட்டது. நம்ம உடம்ப நம்ம மனசை பாதுகாக்க வேண்டியது நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த குடும்பம் அவருக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கு. என் சொந்தம் தான். எனக்கு ரோபோ சங்கர், நான் மதுரை மாவட்டம், அவர் மதுரை மாவட்டம் தான். 2001 நாங்க மேடையில அவரு ஒரு ரோபோ நடன கலைஞராக வருவாரு. நான் சில பாடலுக்கு ஆடி இருக்கேன். அப்ப இருந்து எனக்கு தெரியும் ஒரு கடுமையான உழைப்பாளி. மிமிக்ரி அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது. முக்கியமா அண்ணன் விஜயகாந்த் மாதிரி பேசும்போது அங்க இருக்கிற அரங்கமே ஒரு மாதிரி ஆயிடும். கலைஞர்கள், நகைச்சுவை கலைஞர்களுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் தன்னுடைய வேலையை முடிச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காமெடியை பார்த்துட்டு தான் இன்னைக்கு தூங்குறாங்க. அப்படி பல காமெடிகளை பார்க்கும்போது விவேக் அவர்களுடைய மரணம், ரோபோசங்கருடைய மரணம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுகட்ட முடியாத ஒரு மரணம். இந்த மரணம் நம்ம மற்ற மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அது முக்கியமா அளவுக்கு அதிகமா குடிக்கிறவங்களுக்கும் உடம்ப பாதுகாக்காதவங்களுக்கும் இது ஞாபகப்படுத்துது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் அன்னைக்கு நடுத்தரவன் நிக்குது. பாப்பா எந்திரிச்சா வந்து என்னை கட்டி பிடிச்சி அழும்போது, அண்ணன் நாளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், கருமாதிக்கு வந்து நிக்கிறேன்னு கேட்கிறா. பதில் இல்லை. எனக்கு அப்பாவை எழுப்புன்றா. அந்த குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. ஒரு குடும்ப தலைவனா, தலைவியா எல்லாருக்குமே பொறுப்பு உண்டு. இந்த சமுதாயத்துல, குடும்பத்துல நம்மளுடைய உடம்பை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ரோபோ சங்கர் கலைஞர்கள் எப்போதுமே அவர்கள் உடலால் மரணம் அடைந்தாலும் அவர்களுடைய கலை சேவையால் என்றும் உயிரோடு தான் இருப்பார்கள். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் எப்பவுமே பக்கபலமா இருப்போம். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாகவும் நாங்க அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம். முதல் நிகழ்ச்சி என்னுடைய நிகழ்ச்சி தான், கோடம்பாக்கம் நாகாத்தம்ம கோயில். அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய இனிய நண்பர் எங்காங்க அவருடைய நிகழ்ச்சி பூந்தமல்லி. அவருடைய வாழ்க்கை பயணம் 25 வருஷம் கலை பயணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறையில எல்லா ஹீரோஸும் நடித்தார், புகழ் பெற்றார். ஒரு மேடை கலைஞர், முதல் முறையாக ஒரு மேடை கலைஞன் கலைமாமணி விருது வாங்கினது வந்து அவர் தான். அதுதான் உண்மையிலே ஒரு மேடை கலைஞனுக்கு கலைமாமணி விருது கிடைத்தது என்றால் அது ரோபோ சங்கருக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்குது. அது உண்மையிலே பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கிறோம். அதாவது ஒரு சினிமாவில், ஒரு டிவி சீரியலில் நடிக்கிறத விட ஸ்டேஜில் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு அசாத்தியமான திறமை வேணும். ரோபோ சங்கர் சகோதரர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போஸ் வெங்கட்டோட கல்யாணத்தில் அவர் வந்து பெயிண்ட் போட்டு ரோபோ வேஷத்துக்கு ஆடுறதுலேருந்து தீபாவளி ஷூட்டிங்லேருந்து பல இதுலேயே நல்ல பழக்கம். இப்போ கூட சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு வந்தார். உனக்கு தாண்டா ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்களித்தார். கேப்டன் பிரபாகர் ரீரிலீஸ் வந்தது. கமலா தேட்டர் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்று அவ்வளவு இதாக இருந்தார். படம் ரிலீஸ் அன்னைக்கு அவ்வளவு எஃபர்ட் கொடுத்தாரு. கேப்டன் வாய்ஸும் சரி, மிமிக்ரியும் சரி அவரை மாதிரி அடிச்சுக்க முடியாது. உலகநாயகன் கமல் சாரோட தீவிர பக்தன், வெறியன் கூட சொல்லலாம். ஒரு நடிகன் ஜெயிச்சுட்டா இன்னொரு நடிகருக்கு போஸ்டர்லாம் ஒட்ட மாட்டாங்க. அதுக்கு ஒரு மனசு வேணும். உண்மையில கமல் சாரோட பயங்கரமான ஒரு அபிமானி ரோபோ சங்கர். அதாவது இந்த 46-47 வயசுங்கிறது தியாகராஜ பகதூர்ல இருந்து ஆரம்பிச்சு என்எஸ்கே 49 வயசு, பாண்டியன் சார், முரளி சார், கலாபவன் மணி சார், பல நடிகர்கள் வந்து 50 வயசுக்கு முன்னாடியே அவங்க காலமாயிட்டாங்க. அதாவது ஒரு கலைஞன் ரொம்ப பேணி பாதுகாக்க வேண்டிய விஷயம் உடல் ஆரோக்கியம். ஏன்னா நீ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்குங்க. ஏன்னா உங்களை நம்பி லட்சக்கணக்கான
ரசிகர்களை தாண்டி அழகான குடும்பம், மனைவி, மக்கள், பேரன், பேத்தி இப்படின்னு ஒரு இதே இருக்கிறாங்க. உடம்ப தயவு செய்து பாதுகாத்துங்க. நான் நிறைய நடிகர்களோட இதில் தான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினராகவும் சரி, தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினராகவும் சரி, என்னோட தங்கச்சி பிரியங்காவோட கணவரானாலும் சரி, அவரை பிரிந்து வாடும் எல்லாருக்குமே ஆழ்ந்த அனுதாபங்கள். நான் இப்படி அவங்க சொன்னாங்க, அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லா இருப்பேன்னு சொன்னேன்னு, என்னென்ன இப்படி படுத்து கிடக்கிறாருன்னு சொன்னேன். என் தங்கச்சி என் கூட பிறக்கலையே தவிர என்னோட உடன்பிறவா தங்கச்சி. அண்ணே, நான் விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை நடிக்கிறேன்னா அவங்க தானம் நடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் உடம்ப பாதுகாத்துங்க. வேற எதுவும் நான் சொல்றேன். உலக தமிழர்கள் மத்தியில் எல்லா மனத்திலையும் நீங்காத இடம் பிடிச்ச அண்ணனுடைய மறைவு கலை உலகத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் மிகப்பெரிய மறைவாக ஆசை வரல. எல்லாருமே புதிய நிப்பாட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா புதியனால எனக்கு அந்த குடும்பம் இழந்து நிற்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை சந்தோஷமா வாழ வேண்டிய நேரம் இது. இப்பதான் பேரம் பிறந்திருக்கான், அவனை கேட்டு கொஞ்சம் வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் அண்ணனுடைய மறைவு நாட்டில் சொல்ல முடியல. ஆழ்ந்த அண்ணனுடைய மறைவை ஒரு பாடமாக எடுத்துக்கிறீங்க. புதிய நிப்பாட்டுக்கிறவங்க, நானும் ஒரு காலத்தை சுற்றி கொண்டு வந்தோம். நானும் இப்போ நிப்பாட்டி நான் குடும்ப நன்மைக்காக நான் இப்போ அமைதியில் இருந்துருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் அப்படின்னு நமக்கு எல்லாருமே தயவு செய்து புதிய குறைச்சிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இதனால நம்ம கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சது ஒரு விஷயம். ஆழ்ந்த வேலையை தெரிவிச்சுக்கிறாங்க. நம்ம குடும்பத்தாருக்கு தூக்கம் இல்லாம, சாப்பாடு சரியா இல்லாம, அவங்கள தன்னை கவனிச்சிக்காம ஸோ கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரியமான ஒரு இழப்பு. மக்களை மகிழ்விக்கிற மாதிரி நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த் ரொம்ப லைஃப்ல ரொம்ப முக்கியம். இதை ஏற்றுக்கவே முடியாது. விஜய் டிவியை தாண்டி சின்ன திரைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு சாம்பவான ஒரு நடிகர், அவரை இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நினைச்சு கூட பார்க்க முடியல. தங்கமான மனுஷங்க, 0% ஆட்டிடியூட். எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டா, ஒரு ஃபெமிலர், ஒரு ஃபேம் வந்துட்டா அவ்வளோ ஆட்டிடியூட் இருக்கு. இவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் டவுன் டு எர்த், எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமாக அன்பாக பாசமாக பேசுகிற ஒரு மனிதர். இவரோட இந்த இறப்பு கனமா இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சங்களுடைய திருமணத்துக்கு நான் போட்டோகிராஃபர், வடபள்ளி கோயிலில் அதற்கு அடுத்து அவனுக்கு ஒரு மகள் பிறந்து அந்த மகனுடைய மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு நான் தான் ஃபோட்டோகிராஃபர். அதற்கடுத்து தொடர்ந்து அவன் குடும்பத்தோடு பயணிச்சுட்டு இருந்தேன். நான் நடிகனானதுனால மகள் திருமணத்திற்கு என்னால் கலந்துக்க முடிய வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கு அவங்களை சந்திக்கும் போது அவன் மனைவி என் திருமணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க, இப்போ வீட்டுக்கார் கருமாதிக்கு நீங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன்னு சொல்லும்போது என் கண்கள் கலந்துகின்றது. ஒரு நல்ல நடிகர், நண்பன், எனக்கு மகன் மாதிரி. காரணம் என்னன்னா, அவன் திருமணத்துக்கு அவனுக்கு பெண் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவனுடைய மனைவியுடைய அம்மா என்கிட்ட கேட்டாங்க. நீயும் மதுரைக்காரங்க பார்த்து சொல்லு அப்படின்னு. ஒரு திருமண நிகழ்ச்சி அந்த மதுரைக்காரங்க நல்ல பையன் தான், நீங்க தைரியமா பெண் கொடுக்கலான்னு சொல்லி அந்த நடுவில் ஒரு மாதத்துக்கு முன்பு அவரை நான் சந்தித்தேன். உடல் நலத்தை பற்றி விசாரிச்சா நல்லா இருக்கிறேன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னா அப்படி இந்த படம் பண்றேன் எல்லாமே சொல்லியிருந்தாரு. ஆனா ஆண்டவன் இவ்வளவு சீக்கிரம் ஒரு 46 வயதுல அவரை நம்மிடமிருந்து பிரித்து கொண்டது ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இங்க இருக்கிற அனைவரையும் சிரிக்க வைத்தவர் இன்றைக்கு மேலுலகம் சென்று அங்க இருப்பவரை சிரிக்க வைக்க சென்று விட்டாரோ என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். இது அவர் முதல்ல எங்க சங்கத்துல கலந்துக்கிட்ட முதல் நிகழ்ச்சி, அவருடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அவ்வளவு அருமையான நிகழ்ச்சி. முதல்ல அந்த பெயிண்ட பூசிக்கிட்டு அந்த அலுமினிய பெயிண்ட பூசிக்கிட்டு அவர் அந்த நடிச்சது, அந்த ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த கைத்தட்டல் அடங்கிறதுக்கு அவ்வளவு அப்படி ஒரு அமைப்பா ஒரு நடிகர். தன் உடலை வருத்தி நடித்தவர். அவருடைய நடிப்பை எல்லாரும் வரவேற்போம். உங்களுக்கு தெரியும், இதுக்குத்தான் ஆசைப்பட்டாய பல படங்கள்ல சிறப்பான முறையில் அவருடைய நடிப்பை காண்பித்தார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய தமிழ்நாடு வேன் உரிமையாளர் சங்கத்தினுடைய எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணா தொழிற்சங்க பேரனுடைய அனைத்து நிர்வாகிகளுமே சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துப்பார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அருமையா இருக்கும். ரோபோ சங்கர் சாரு முதல் ஹீரோவா நடிச்ச அம்பின்ற படத்துல இணை இயக்குனரா நான் வேலை செஞ்சேன்.
அப்போ சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை, மருந்து சாப்பிட்டு இருந்தாரு, நாட்டு மருந்து. கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அப்ப கூட கரெக்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு கரெக்டா வந்துருவாரு. ஒரு இணை இயக்குனர் என்ன சொன்னாலுமே நாங்க உடம்பு சரியில்லாம கொஞ்சம் வேகமா வாங்க சார் சொன்னாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டு கரெக்டா வந்துருவாரு. எல்லார்கிட்டையும் அன்பா பேசுவாரு. தன்னுடைய உடல் வலிகளை எல்லாத்தையும் மறந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாரு. அவரோட இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய வெற்றிடமா இருக்கும். காரணம், ஒரு தனி மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்தி தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் காப்பாத்தி ஒரு ஒரு கிராமத்துல இருந்து வந்து தன்னோட உழைப்பால சிறுக 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 முன்னுக்கு ஏறி ஒரு பெரிய இடத்தை பிடிச்சாரு. அடுத்தடுத்த படங்கள்ல ஹீரோவா நடிக்க இருந்தாரு. நானும் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஹீரோவா. ஆனா காலத்தின் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. ஆனா அவரோட மனைவி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும். இன்னைக்கு தமிழ் சினிமாவுல காமெடி நடிகர்கள் பஞ்சமா இருக்குது. அந்த இடத்த ஐயா பூர்த்தி பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு படம் தியேட்டர்ல பெருசா அந்த படம் போனாலும் இன்னைக்கு உலகத்தை மக்கள் எல்லாருமே வந்து ஓடிடியில பார்த்து அந்த படத்தை ரசிக்கிறாங்க. ஐயாவோட நினைவு என்னைக்கும் தமிழ் மக்களோட மனசுல இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப வருந்தத்தக்கது. ஒரு நல்ல மனிதர் ரோபோ சங்கர் அண்ணன், எளிமையான மனிதர், நட்புடன் பழகக்கூடியவர். என்னெல்லாம் அவ்வளோ நல்லா அப்ரோச் பண்ணுவார். ஒரு சாதாரண நடிகரும் சரி, பெரிய நடிகரும் சரி, ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. நல்ல ஒரு மனிதர். அவர் இழந்தது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வீட்லேயும் சரி, எங்கே போனால் நல்லா அன்பா பேசுவாங்க, ரொம்ப எளிமையாக பேசுவாங்க. அவர் பார்க்கத்தான் ஆள் ஆஜாபான ஒரு பழகுனா குழந்தை மாதிரி இருப்பார். ஒரு நல்ல மனிதர். என்ன பண்ண விட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசியிருக்க ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல மனிதர் அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு நல்ல மனிதர் இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நன்றி. மேற்கொண்டு பேச முடியல. லக்ஷ்மண் சுருதி இசைக்குழுவின் மிமிக்ரி கலைஞர் மற்றும் அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பட்டம் வருவதற்கு காரணம், அவர் வந்து ஒரு ஆயில் பெயிண்ட் பண்ணிட்டு, அலுமினியம் ஆயில் பெயிண்ட் பண்ணிட்டு டெய்லி அந்த மேடையில் அவர் சென்னைக்கு வந்த புதுசில் கிட்டத்தட்ட ஒரு 1000 மேடைகளில் அந்த நிகழ்ச்சிகளில் ஆயில் பெயிண்ட் பண்ணிட்டு ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. விக்ரம் படத்தில் வர ஏஞ்சோடி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து அவருக்கு ரோபோ சங்கர்னு பட்டம் பேர் கிடைச்சது. அப்போது அவர் வந்து இந்த ஆயில் பெயிண்ட் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்டேஜில் நிற்பார். அவருக்கு எப்போ மேடையில் இடம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வரைக்கும் கஷ்டப்பட்டு நிற்பார். அந்த பெயிண்டோடு நிற்பார். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அவர் இன்னும் எவ்வளோ நாள் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். நிறைய கலைஞர்களை கிராமமாக போய் அவர் நிறைய மக்களை வந்து ரசிக்க வச்சுருக்காரு. அவரோட மிமிக்ரியாலையும் இந்த டான்ஸ்னாலையும் எவ்வளோ கலைஞர்களை, எவ்வளோ நண்பர்களை அந்த இசைக்குழுக்கு அறிமுகப்படுத்தினார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் நீண்ட நாள் இருந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு துயர் சம்பவம் நடைபெறும் என்று நினைக்கவில்லை. அவருக்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நிறைய நீண்ட பயணம்லாம், நிறைய நாடுகளுக்கெல்லாம் போய் மறக்க முடியாத சந்தோஷமான அனுபவங்கள் அவரோட எனக்கு இருக்கு. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி கூட நான் பிரியாட்ட பேசியிருந்தேன். நான் தம்பி எப்படி இருக்காங்க, இந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி வந்து அவரை பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லை. இந்த இந்தியாவில் வந்ததுனா கூட நான் ஏதோ ரூமர் ஏதோ சும்மா போடுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. நேற்று தான் எனக்கு தெரிஞ்சது. சரி நீ போய் பார்க்கலாம், அவரை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம்னு நினச்சிருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி வந்த ஒரு தம்பி நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும்போது இப்படி ஒரு துயர சம்பவம்